ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 14 நாட்கள் பார்த்தீங்கன்னா மகாலய பட்சமானது வந்துடுச்சு. இந்த மகாலய பட்சத்துடைய சிறப்பையும் இந்த மகாலய பட்ச காலத்தில் விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மகாலய பட்சம் அப்படின்னா என்னென்ற தகவலை தெரியாதவங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக கண்டிப்பாக இருக்க போகுது. மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மகாலய பட்சமானது செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் மகாலய பட்ச தினமாக துவங்கிடுச்சு. வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் அமாவாசை திதி வரும் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியை தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னர் 14 நாட்கள் மகாலய பட்ச தினங்களாக கடைபிடிக்கப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு முன் வரக்கூடிய பௌர்ணமி திதிக்கு அடுத்த நாளில் இருந்து அமாவாசை வரை உள்ள காலகட்டம் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகாலய பட்சம் துவங்கக்கூடிய இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் பித்ருக்கள் வழிபாடு செய்வது மிகவும் ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வீட்டிலும் குல தெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகளை சரியாக செய்து வருவார்கள். ஆனாலும் அதற்கெல்லாம் முன்பு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு ரொம்பவே அவசியம். வீட்டில் முன்னோர்கள் இறந்த மாதம் திதி அறிந்து ஒவ்வொரு ஆண்டும் திதி கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் அந்த குடும்பத்தில் சிரமம், பிரச்சனை, துயர சம்பவங்களில் இருந்து விடுபடலாம். சிலருக்கு அவங்களுடைய முன்னோர்கள் இறந்த திதியோ தேதியோ கூட தெரியாமல் இருக்கலாம். அவர்களும் இந்த மகாலய பட்சத்தில் திதியை கொடுக்கலாம். மகாலய பட்சத்தில் கொடுக்கப்படும் தர்ப்பணத்தால் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு திதி கொடுத்த புண்ணியம் அவர்களை சேருங்க. மற்ற மாதங்களில் அமாவாசை தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் கூட இந்த மகாலய பட்ச தினத்தில் நீங்க உங்களுடைய திதியை செய்யலாங்க. மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லும்போது இந்த காலம் ஒரு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லலாம். பட்சம் என்பது 15 நாட்களை குறிக்கும். மகாலய பட்சம் என்பது நம் முன்னோருடைய சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 15 நாட்களும் முன்னோரை நினைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும். பலருக்கு வாழ்வில் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியாக இருந்தும் நினைத்த விஷயம் நடப்பதில் சிரமம் இருக்கலாம். அதே போல சிலருக்கு ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கலாம். பித்ருக்கள் என்பது நமது தாய் மற்றும் தந்தை வழியில் இறந்த நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் வண்ணம் அவர்களுக்கு உரிய தர்ப்பணம் கண்டிப்பா செய்யணுங்க. அப்படி செய்யாமல் இருத்தல், அவர்கள் நினைவின்றி வாழ்தல் நம்மளுடைய வாழ்வில் பல சங்கடங்களை நமக்கு தேடி தரலாம். தற்போது மகாலய பட்ச காலம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம், பித்ரு வழிபாடு, முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மகாலய பட்சத்தின் போது முக்கியமா தீபம் ஏற்ற வேண்டிய 4 இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் விருச்சிக ராசி நேயர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பலருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இறந்த நம்முடைய முன்னோர்களின் புகைப்படங்களை வீட்டில் வைத்து தினமும் வணங்கி வருவாங்க. மகாலய பட்சத்தின் போது அவர்களின் புகைப்படத்தை சுத்தப்படுத்தி படத்தின் அருகில் விளக்கு ஏற்ற வேண்டுங்க. இதனால பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு உங்கள் மூலமாக கண்டிப்பா மகிழ்ச்சிகள் கிடைக்கலாம். அடுத்ததாக அரச மரத்தில் தெய்வங்கள் வசிக்கின்றனர் என்பது ஒரு நம்பிக்கை. குறிப்பாக முன்னோர்கள் மகாலய பட்சத்தில் பூமிக்கு வருகையில் அரச மரத்தில் தங்குவதாக சொல்லப்படுது. அதனால அரச மரத்தடியில் விளக்கு ஏற்றுவதால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமா அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகாலய பட்சத்தின் போது முன்னோர்கள் நமது வீட்டின் வாயில் வழியாக வருவதால் வீட்டின் வாயிலில் விளக்கு ஏற்றுவதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த மாதிரி செய்வதன் மூலம் வீட்டில் உள்ள எதிர்மறையான ஆற்றல் அனைத்துமே விலகிடும்.
வேத சாஸ்திரங்களின்படி தெற்கு திசை யம திசையாக சொல்லப்படுது. இந்த திசையில் தீபம் ஏற்றினால் முன்னோர்களின் ஆன்மா கண்டிப்பா திருப்தி அடையும். அதனால இந்த விஷயத்தை செய்திடுங்க. ஸோ மகாலயபட்சம் அப்படின்னா என்னென்ற தகவலை தெரிந்திருப்பீங்க. இந்த மகாலயபட்ச காலத்தில் விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல உங்களுக்கு கிரகநிலை இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா களத்திர ஸ்தானத்தில் குரு, அஷ்டம ஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் கேது, சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு என கிரகநிலைகள் இந்த மாதிரி உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த மகாலயபட்ச காலத்தில் விருச்சிக ராசி நேர்களுக்கான பலன்களை பார்த்தால், எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து பேரெடுக்கும் ஒரு குணம் கொண்ட நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாங்க. நீங்க நிதானமாக செயல்படுவதன் மூலம் பல காரியங்களை சாதிக்க முடியலாம். இந்த மகாலயபட்ச காலத்தில் அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தனாதிபதி குரு 7ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். சகோதர வகையில் மிக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். நினைத்த வசதிகள் கிடைக்கும். எதிலும் லாபம் கிடைக்கலாம். மனத்தேம்பு உண்டாகும். வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடி வரலாம். வாக்கு வன்மையால் காரியம் அனைத்தும் கைகூடும். ஆன்மீக எண்ணம் உண்டாகலாம். அதே போல விருச்சிக ராசி நேயர்களுடைய தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயரலாம். போட்டிகள் அனைத்துமே நீங்கிடும். எதிர்பார்த்த லாபம் உங்களை தேடி வரலாம். தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். நிலுவையில் உள்ள பணம் உங்களுக்கு வந்து சேரலாம். நிர்வாக திறமை வெளிப்படும். மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படலாம். வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை அனைத்துமே நீங்கிடும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கலாம். உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கும். பெண்களுக்கு மனோதைரியம் கூடலாம். சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியம் வெற்றிகள் கிடைக்க போகுது. கலைத்துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறப்பட செய்வீர்கள். போட்டிகள் அனைத்துமே மறையலாம். ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை உங்களுக்கு தரலாம். மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே மறையும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடலாம். அரசியல் துணையினருக்கு பார்த்தீங்கன்னா கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே தீரலாம். பண வரத்து கூடக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. மனக்குழப்பம் அனைத்துமே நீங்கிடும். திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். அதனால கோபத்தை தவிர்ப்பது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் நல்லது. அதே போல நிதானமாக இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையை தரலாம். ராகுவின் சஞ்சாரம் பணவரத்தை தரும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரலாம். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். விசாகம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. கடந்த காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். அதுவும் ஒரு நல்ல வரனாக உங்களுக்கு அமையலாம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா விருந்து விழா என சென்று வருவீர்கள். குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக மறையலாம். தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே மறையலாம். உத்தியோகம் பார்ப்பவர்கள் பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றம் காண்பீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கலாம். உங்கள் திறமை மேம்படும். கோரிக்கை நிறைவேறும். விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றம் கிடைக்கலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த மகாலயபட்ச காலத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்திருப்பீங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றிங்கன்னா நல்லது நடக்கலாம். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அப்டேட்டான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.